ஆர்கே நகர் தொகுதியில மரிய வில்சன் அவர் எப்பேற்பட்ட புனிதர் தெரியுமா? வீடியோ பாத்தீங்களா? அருமையான புனிதர், மக்களுக்காக போராடக்கூடிய நபர், சமூகத்தில் கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர். அப்படியே என்ன சொல்றது, ஏதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு இந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு போய் ரோட்ல இறங்கி நின்று தாவைக்காக குரல் கொடுப்பாப்ல. அதுக்காகவா சேர்த்து வச்சிருக்காரு, இல்ல அதுக்காக தான் சீட்டு கொடுத்துருக்காரா, இல்ல நான் தெரியாம கேட்கறேன். நல்லா சண்டை போறாருப்பா, நல்லா வீடு விட்டு வீடு போய் நல்லா ஃபைட் பண்றாப்புல, நல்லா கையில பொருள் எடுத்து அப்படியே தௌலத்தா இது பண்றாப்புல. இவரை கட்சியில சேர்த்து எம்எல்ஏ ஆக்கி விட்டோம்னா நாளைக்கு சட்டசபையில யாராவது நம்மளை கேள்வி கேட்கும்போது, நம்ம ஒரு போகும்போது நமக்கு ஒரு அடியாள் போலத்துக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால இவர் சேர்த்துருக்கலாம் போல, தெரியல. ஏன்னா தலைவர் 1 to 1 பார்த்து எடுத்துப்பாப்ல. இப்ப நீங்க இவர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா எதுக்கு தலைவருக்கு சம்மந்தம் நாளைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஊர்ல இருக்கிற காரி முடிஞ்சிடும். 1 to 1 நேர்காணல் பண்ணி தானே எடுத்தீங்க. 50,000 அப்ளிகேஷன் ஃபார்ம், 50,000 விருப்ப மனு வாங்கி அந்த விருப்ப மனுலாம் கொடுத்து அப்படியே நேர்காணல் பண்ணி தகத்து கிழிச்சு எரிஞ்சு சூப்பரான வேட்பாளரை நிறுத்தி கிழிச்சிட்டீங்க. கம்பத்துல ஜெகன்ராஜ் மிஸ்ராவா ஏதோ ஒரு பேர், அவரு நான் யார் சொன்னா ஒரு ஜாதி வெறியன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாப்புல. எப்படி இதெல்லாம் கேட்டு உங்க தளபதி என்ஜாய் பண்றாரு. எந்த தளபதி தெரியுமா? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அனைவரும் சமம், அம்பேத்கர் நம் கொள்கை தலைவர், பெரியார் நம் கொள்கை தலைவர்னு சொன்ன உங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆளை வேட்பாளரை நிறுத்திருக்காருன்னா, அப்போ உங்க அண்ணன் சுயநனவோடு முடிவெடுத்தாரா? இல்ல, உங்க அண்ணனுக்கு இந்த சாப்டரே இல்ல, உங்க அண்ணனுக்கு இந்த ரோலே கிடையாது. முதல்ல டிவிக்குன்ற தலைவர்ன்ற பேர், அந்த பேர் மட்டும்தான் அவர் பேரு. இங்க கம்பெனிக்கு சிஓ ஆதவ அர்ஜுனா, சரியா? அவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி படத்துக்கு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹீரோவா நடிக்க வச்சு அந்த படத்தோட லாபத்தை ப்ரொடியூசர் எடுத்துட்டு போவாரோ, அதே மாதிரி இங்க விஜய் தாவேக்கான்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வச்சு, கட்சியை ஆரம்பிக்க வச்சு அதுல வர லாபத்தெல்லாம் இந்த ஆதவ அர்ஜுனா எடுத்துட்டு போறாரு.